ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். விசிக தலைவர் இப்ப இருக்க முதலமைச்சருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்றத்துல மரப காப்பாத்துங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல அப்பாவ தேடாதீங்க, மக்கள் மத்தியில தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப விஜய் அவர்கள் பேருந்து பயணம் தொடங்கி வச்சிருந்தாங்க இல்லையா? நெறைய திட்டங்கள் கொண்டு வந்து 300 பேருந்துகள் குடுத்திருந்தாங்க தமிழகத்துக்கு. அதுல திருவல்லிக்கேணியிலிருந்து பெரம்பூருக்கு 29A அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ்ல ஏறி பயணம் போறாங்க. கூடவே அவங்களோட போக்குவரத்து துறை அமைச்சர் சேலம் பார்த்திபன் அவர்கள் வந்து கூட இருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னும் நெறைய ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவ்ளோ தூரம் அவங்க போகும்போது, அந்த இடத்துல டிராஃபிக்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மக்கள் யாருமே அந்த இடத்துல இல்ல. இதனால ஒரு ஆம்புலன்ஸ் கூட வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்திகள் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு பிறந்த நாளுக்கு இந்த புது பேருந்துகள் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு முதலமைச்சர் வழங்குகிறார் அப்படின்ற மாரி தான் ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. இதுக்காக 300 பேருந்துகள் சேலம், ம். மதுரை, கும்பகோணம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல இருந்து ஒரு 300 பேருந்துகள என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு இது வந்து கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில நிக்க வச்சிருந்தாங்க. இது அப்படியே காலதாமதம் ஆயிட்டே வருது. இது பல எதிர்க்கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எரிபொருள் தட்டுப்பாடுகள் நெறைய இருக்குது நம்ம ம். நாட்டுக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது, ஒரு 300 பேருந்துகள பல மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, கொண்டு வைக்கிறாங்க. திரும்ப அந்த மாவட்டங்களுக்கு இந்த பேருந்துகள் போகணும். அப்படிங்கும்போது ஒரு முதலமைச்சர் இது எப்படி பிளான் போட்டிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க இந்த எரிபொருள் தட்டுப்பாடுனால நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கான்வாய்கள கார்கள வந்து என்ன பண்றாரு, கம்மி பண்றாரு. ஆமா. மகாராஷ்டிரா முதலமைச்சர் என்ன பண்றாரு, பைக்ல போறாரு. இந்த மாரி செய்திகள நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே விஜய் அவர்கள் நீலாங்கரையிலேருந்து சென்னை கோட்டைக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18, 20 கிலோமீட்டர். இதுல அவரு கான்வாய் வராருன்னா, மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளா தொடர்ச்சியா வந்திருந்தது. ஏன்னா எல்லாம் பீக் ஹவர்ஸ். வேலைக்கு போணும், ஆமா. ஸ்கூலுக்கு போணும், காலேஜுக்கு போணும். இந்த டைம்ல தான் இந்த மாரி இடர்பாடுகள மக்கள் சந்திக்கிறது. இது பெரிய பூதாகரமா கிளம்புச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கான்வாயும், ஒரு சைடு மக்கள் பயன்பாட்டுக்கு வாகன ஓட்டிகள் போய்க்கலாம் அப்படின்னு. இதே அ க மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில இது கொண்டு வந்தாங்க. என்னவோ ம். இவங்க தான் கொண்டு வந்த மாரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாத்திரம் இல்லாம கார்கள் அதிகரிப்பு, ம். கான்வாய் கார்கள் அதிகரிப்பு அப்படின்றது ரொம்ப பெருசாவே இருந்தது. பாரத பிரதமர் அறிவுறுத்தியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை செயல்படுத்தல அப்படின்ற ஒரு பேச்சும் மக்கள் மத்தியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். இன்னைக்கு இந்த பஸ்ஸுகள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நானே அந்த டிராஃபிக்ல அவதிப்பட்டேன் அப்படின்ற முறையில நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாரிஸ் கார்னர்லேருந்து இந்த டவுன் பிரிட்ஜ் ஏறி வரோம். செக்ரட்டேரியேட் அப்புறம் வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் செக்ரட்டேரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். அந்த டவுன் பிரிட்ஜே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா, ஹைகோர்ட்ல ஜட்ஜி கேட் இருக்கும்ல, அந்த ம். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல காலைல பிளாக்கு. ஒரே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு. பீச் ஸ்டேஷன் வரைக்கும் டிராஃபிக். என்னடா டிராஃபிக்ன்னு பார்த்தா, இந்த மாரி ஒரு தடை பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு பிரிட்ஜில எதனா வேலைகள் நடக்கலாம். இல்ல ரயில்வே துறையில வேலை நடக்கலாம். அப்படின்றனால அப்புறம் பார்த்தா, ஒரு ஓரமா உள்ள போய் பார்த்தா காலியா இருக்குது. பார்த்தோன்னா லைனா பஸ்ஸு தலைமைச் செயலகத்திலருந்து குயின் மேரிஸ் காலேஜ் வரைக்கும், ராணி மேரி காலேஜ் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரத்தில அப்படியே லைனா பஸ்ஸ நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதனாலேயே பல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இது போதாதுக்குன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் பஸ்ஸில பயணம் பண்றேன். இது ஒரு வீண் விளம்பரம். ம். அவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்காக இந்த வீண் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இதனால மக்கள் கஷ்டப்படணுமா? அப்படின்ற கேள்வி இல்ல. இது பொதுமக்கள் மத்தியில பயங்கரமான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் வீண் விளம்பரத்துக்காக நாங்க வந்து என்ன பண்ணோம்? வெயில்ல வந்து கஷ்டப்படணுமா? நாங்க வெயில்ல நின்னு அனுபவிக்கணுமா? அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். குறிப்பா நீங்க ஒரு ம். 4 பஸ்ஸ மட்டும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நீங்க இது பண்ணியிருக்கலாம். இல்லையா, சிவானந்தா சாலை காலியா தான் இருக்குது. அதுல நிக்க வச்சிருக்கலாம். அங்க பஸ் ஓட்டி நீங்க என்ன பண்ணியிருக்கலாம். இது மாரி பல விஷயங்கள் இருக்கு. முதலமைச்சர் பண்ணா பண்ணியிருக்கலாம். ஆனா இத அவர் பண்ணல அப்படின்னும்போது, பல விமர்சனங்கள் முன்வைக்கிறத இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா. ஆல்ரெடி அது ரஷ் ஏரியா. அதுவும் இல்லாம இது வீக் டேஸ் வேற. ஸோ இந்த டைம்ல அவங்க வந்து இத அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல வேற மாற்று பாதைகள அவங்க ம். தேர்ந்தெடுத்திருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு போனாலே ஒப்பாரி தான் வைக்கிறாங்க திமுக காரங்கன்ற மாரி விமர்சனங்கள முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது ஒப்பாரி இல்ல. சட்டமன்றத்துல எது பேசக்கூடாதோ அத நீங்க பேசிட்டீங்க. அதற்கான பதிலடி தான் அப்படின்ற மாதிரி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், அப்பாவ காணோம்னு நீங்க வந்து சொல்றீங்க. அப்பா எங்க இருக்கிறன்னு மக்கள் கிட்ட போய் கேளுங்க. நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை தொகை இந்த மாரி திட்டங்கள்ல நான் இருக்கிறேன். கோட்டையில போயி நீங்க அந்த ஃபைல்லாம் எடுத்து பாருங்க. அதுல அப்பா இருக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு தக்க பதிலடி வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு வந்து குடுத்திருக்கிறாங்க. இது தாவேக்காவினர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ம். திமுக வந்து ஒரு ஓரளவுக்கு தான் பொறுத்துப்பாங்க. ம். அவங்கலாம் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, தாவேக்கால அவங்களுக்கு ஈடு குடுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இவங்க திமுகவ எந்த பிம்பத்தில இவங்க வச்சு பார்த்து இது மாரி வாய்கள் ஜாடலங்கள்லாம் விடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல.
தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுக ஆளுங்கட்சியா இருந்தது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு பேசுனாங்க. வார்த்தைகள் எல்லாம் வந்து நீங்க முதலமைச்சர் விஜயா இருக்கட்டும், அமைச்சர் ஆதவர்ஜனா இருக்கட்டும், சிடி நிர்மல்குமார் இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேச்சுகள வந்து பார்த்தீங்கன்னா, நாவடக்கம் இல்லாம பயங்கரமா பேச்சுவார்த்தைகளா பேசுனாங்க. ஓ ஓ இன்னும் சொல்லப்போனா, திமுக நெனச்சிருந்தா வழக்கு தொடரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு தொடர்ந்திருக்கலாம். ஆனா, ஒரு வழக்கு கூட தொடரவே இல்ல. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க வார்த்தைகள்லாம் விட்டு பேசியிருந்தாங்க. ஸோ திமுகவ அதே ஒரு பிம்பத்துல இவங்க பார்க்குறாங்க அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. இதனால தான் சட்டமன்றத்துல இந்த மாரி பேச்சுகள் பேசியிருக்க கூடாது அப்படின்னு ம். சொல்லிட்டு கூட, அவங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாருங்க. இடதுசாரிகள், விசிக போன்ற கட்சிகள் என்ன பண்ணியிருக்கு? கண்டனம் தெரிவிச்சிருக்கு. முதலமைச்சர் பேச்சுக்கு இது மாண்பு கிடையாது. பொது மேடைகள்ல ஆமா. இது மாரி பேசக்கூடாது. ம். அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்துல இப்படி பேசியிருந்தா அவருடைய இது முதலமைச்சருடைய மாண்பை குறைக்கிற மாரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாருமே கண்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜயோட பேச்சு எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு. ஒரு முன்னாள் முதலமைச்சர ஏன்னா ஒரு அரசியல் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. உங்களோட வயசுல மூத்தவரு. நீங்க கட்சி தலைவர விட்டுருங்க. ஒரு ஏஜுக்காக தான் நீங்க மரியாதை குடுத்துருக்கணும். ஒரு அரசியலுடைய அ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்க மரியாதை குடுத்துருக்கணும். முன்னாள் முதலமைச்சர். இப்படிலாம் இருக்கும்பொழுது, நீங்க அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுறீங்களா? இது எந்த அளவுக்கு இதுக்கு குறித்து பதிலடி குறித்து அவருடைய மகன் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி குடுத்தாரு. ஆமா. அவருடைய மகன் இன்பநிதி அத எடுத்து போட்டு பயங்கரமா பதிலடி குடுத்தாரு. சோசியல் மீடியா இருந்தது. முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிலடி குடுக்க போறாரு? ஏன்னா, ம். இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு அப்படின்னு. ஸோ திமுக இதுல அந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா, இன்னைக்கு தான் திமுகவுடைய சுயரூபத்த இன்னும் சுயரூபம் பார்க்கல. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா. மெயின் பிக்சர் இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். இது சும்மா ஒரு ட்ரெய்லர். அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்ன ஒரு பதிலடி குடுக்க போறாரு? என்ன விமர்சனங்களுக்கு அவரு பதில் சொல்ல போறாரு? அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. எதிர்பார்த்த மாரி அவரு தக்க பதிலடி குடுத்துட்டார். தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. நீங்க அப்பாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல தேடாதீங்க. வெளியில வாங்க. ம். மக்கள் கிட்ட தேடுங்க என்ன. மக்கள் கிட்ட நம்ம மகளிர் உரிமை தொகை அப்படின்னு இருக்குல்ல, அந்த மகளிர் உரிமை தொகையால பயனடைஞ்ச பெண்கள் கிட்ட போய் என்ன தேடுங்க. புதுமை பெண் திட்டம், ஆ தமிழ் புதல்வன் திட்டத்தில மாணவர்கள் மத்தியில என்ன போய் தேடுங்க. காலை உணவு திட்டம் குடுத்தல, குழந்தைகள் மத்தியில போய் என்ன தேடுங்க. மகளிர் விடியல் பயணம் குடுத்தல, அந்த பெண்கள் கிட்ட போய் தேடுங்க. நான் முதல்வன் திட்டம், இளைஞர்கள் கிட்ட போய் என்ன தேடுங்க. தக்க பதிலடில இதெல்லாம். சோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பெரியவங்க வரைக்கும் வரைக்கும் ஆமா. பயனடைஞ்சிருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினுடைய திட்டங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கு. ம். நீங்க ஒரு வீட்டுல போனீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3 பேர், 4 பேர் ஏதோ ஒரு திட்டத்துல அவங்க பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம். இது தொலைநோக்கு பார்வை திட்டம். நீங்க வந்து அ த தங்க மோதிரம் குடுக்குறேன்னு சொன்னார்ல, குழந்தைகளுக்கு தங்க ஆமா. மோதிரம் குடுக்குறேன்னு சொன்னாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, புரோஜனமற்ற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விசிகாவே தெள்ள தெளிவா சொல்லிருச்சு. ஆமா. ஏன்னா நீங்க குழந்தைகளுக்கு போடுறீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா பிறந்த குழந்தைக்கு நீங்க மோதிரம் போடுறீங்க. எத்தன கிராம் வந்துரும்? 1 சவரத்துல நீங்க போடுவீங்க? ம். இல்ல 1 கிராமே அதிகம் தான். அதுவே அதிகம் தான். பிறந்த குழந்தைகளுக்கு 1 கிராமே அதிகம். 1/2 மில்லி, 1/4 மில்லி அப்படின்னு தான் வரும். அவ்வளவுதான் இருக்கும். ஓகேங்களா? அந்த குழந்தை பிறந்து, வளர்ந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த விரல் எல்லாம் வளர்ந்துரும். அப்ப மோதிரம் என்ன ஆயிடும்? சின்னதாயிடும். வேஸ்ட்டா தான் போகும். நீங்க அதுக்கப்புறம் ஒரு அடுக்கு கடையில எடுத்துன்னு போய் குடுத்தா கூட, என்ன குடுத்துற போறாங்க உங்களுக்கு? அந்த மாதிரி பிராக்டிகல் தான். லைஃப்க்கு நீங்க வாங்கங்க. இப்ப நீங்க ஒரு மோந்திரம் குழந்தைக்கு போடுறீங்க. 6 மாசம் ஆச்சுன்னா அந்த குழந்தை வளர்ந்துரும். அப்ப அந்த குழந்தை அந்த மோந்திரம் போட முடியாது. இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு அடகு கடைக்கு போறாங்க. இல்ல விக்கிறதுக்கு போறாங்க. 1/2 மில்லிக்கு எவ்வளோ வந்துற போகுது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த 755,00,00,000 நீங்க வந்து என்ன பண்றீங்க? ஒதுக்கியிருக்கீங்க. இது எல்லா காலத்திலயும் தொலைநோக்கு பார்வை ஃபியூச்சர்ஸ்லயும் நீங்க பண்ண முடியும்னா, முடியாது. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது, மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஆமா. உங்களால மறுக்க முடியுமா? இது எந்த அளவுக்கு ஒரு பதிலடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேரை மாத்துனாரு. அப்போ தமிழ்நாடு அப்படின்ற பேர் இருக்கிற வரைக்கும் அண்ணாவின் பேர் இருக்கும். அதுல எந்த அண்ணா தான் வித மாற்று கருத்து தமிழ்நாட்டை ஆள்றார் அப்படின்ற ஆமா. மாதிரியும் ஆள்றாரு. சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே அண்ணா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அண்ணா தான் இந்த பேரை வச்சாரு. ம். சோ அப்ப நீங்க ஜென்மத்துக்கும் மாத்த முடியாது. அண்ணாவ மறக்க முடியாது. அண்ணா வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. அதுபோல தான் மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் எல்லார் மத்தியிலும் வாழ்ந்துட்டு தான் இருப்பான். என்னுடைய எல்லா திட்டங்களும் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் அப்படின்றது தக்கமான பதிலடி இல்ல. ம். இத விட உங்களுக்கு பதிலடி குடுக்க முடியுமா? இது வழிய வந்து தானா வந்து என்ன பண்ணாங்க, தாவேகா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ தரமான சம்பவங்கள செஞ்சுட்டு வராங்க.
உங்களுக்கு சட்டமன்றத்துல தோத்து போயிட்டாரு. ம். அவர் ஒத்துக்கிறாரு. நான் தோத்துட்டேனா, நான் இல்லன்னு சொல்ல வரல. நான் தோத்துட்டேன். தோத்தால சட்டமன்றத்துல எதுக்கு சார் தேடுறீங்க? அதான். உங்களுக்கு தலைக்கு மேல நெறைய வேலை இருக்குது. ஏன்னா நீங்க குடுத்த வாக்குறுதிகள வந்து செயல்படுத்தணும். நெறைய விஷயங்கள் இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. தலைக்கு மேல சிஎம்க்கு வேலை இருக்குது. சிஎம்க்கு அவ்ளோ வேலையெல்லாம் விட்டு தோத்த மனுஷன சட்டமன்றத்துல தேட வேண்டிய வேலையா இருக்குது. ம். எவ்வளவு வேலை இருக்குது. அப்ப நீங்க நேரத்த வீணடிக்கிறீங்களா? நேரத்த வீணடிக்காதீங்க. சட்டமன்றத்துல கேக்குற கேள்விகளுக்கு பதில் ஆ சொல்லாம இல்லாத ஒருத்தரை நீங்க ஏன் தேடுறீங்க? அதுதான் அவர் கேட்கிறாரு. உங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது. ம். ஒவ்வொரு நேரமும் பொன்னான நேரம். டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன சட்டமன்றத்துல தேடி வேஸ்ட் பண்ணாதீங்க. மக்கள் கிட்ட வந்து தேடி வாங்க அப்படின்னு. ஏன்னா இவர் மக்களை தேடி வரமாட்டாரு. ம். விஜய் இது வரைக்கும் மக்களை தேடி வந்ததே இல்ல. ஆனா ஸ்டாலின் மக்களுக்குள்ளவே வாழ்றாரு. மக்களுடைய மனசாட்சியில வாழ்றாரு. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்டாலின் வாழ்ந்து கொண்டிருக்காரு. ஒவ்வொரு அது சின்ன குழந்தையும் சரி, படிக்கிற பிள்ளைகளும் சரி, இளைஞர்களும் சரி, அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, ஸ்டாலினுடைய திட்டத்தினால பயனடைஞ்சவங்க இருக்கதான் செய்றாங்க. சோ இந்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஒருவேளை நீங்க சட்டமன்றத்துல என்ன தேடணும்னா போங்க, மகளிர் உரிமை தொகை அந்த கோப்புகள் எடுங்க. அதுல என் சைன் இருக்கும். பார்த்துக்கங்க. எந்த மாரி ஒரு பதிலடி? இந்த மாதிரி ஒரு பதிலடி யாரால குடுக்க முடியுமா? இதுதான் அரசியல் முதிர்ச்சி, அரசியல் நாகரிகம் அப்படின்னு. நீங்க கீழ்த்தனமா பேசுனீங்க, தரம் தாழ்ந்து பேசுனீங்க. அந்த அளவுக்கு இறங்கி வந்து அவரு பேசணும்னு அவசியம் இல்லல்ல. அது எப்படி கையாண்டார் பார்த்தீங்களா ஸ்டாலின்? இதுதான் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ விஜய் அவர்கள் கொஞ்சம் நாவடக்க அடிச்சு இதுக்கப்புறமாவதுனா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி தான். இந்த தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம்க்கு கிட்டத்தட்ட 755 கோடிகளுக்கு மேல வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இத வந்து இந்த மோதிரம் போடுறதுல வேஸ்ட் பண்ணாம, இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு வந்து தரம் உயர்த்தலாம். அப்படி நீங்க உயர்த்துனீங்கன்னா எல்லாருமே இதனால பயனடைவாங்க இல்லையா? ஏன்னா இன்னைக்குமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து டெத் நடக்க தான் செய்யுது. அந்த பேறுகால வலி வரும்போது, சிசேரியன் பண்ணும்போது தாய்மார்கள் இறக்க தான் செய்றாங்க. இப்ப நம்ம ரீசென்ட்டா கூட பார்த்தோம். ஒரு போலீஸ்கார் அவங்களுடைய ஒய்ஃப் கூட ஆமா. வந்து இறந்துட்டாங்க. ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் எல்லாரும் நாடி போறாங்க. அங்க சேஃபா இருக்கும்னு. நீங்க ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த மாரி தரம் உயர்த்தக்கூடாது இந்த பணத்துல? அது மாரி சட்டமன்றத்துல நீங்க பேசினதெல்லாம் தவறு தான். அந்த குப்பை அள்ளுவாங்க இல்லையா? தூய்மை பணியாளர்கள். அவங்க வந்து தனியார் மயமாக்க போறீங்க. இத பத்திலாம் நீங்க விவாதிச்சிருக்கலாம். அப்பாவ காணோம்னு நீங்க சொன்னது தரமற்றது தான். திருமாவளவன் அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அன்புமணி அண்ட் ராமதாஸ் அவர்கள் 2 பேருமே வந்து இணைஞ்சிட்டாங்க. இது வந்து ஜி.கே. மணி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய இடி அப்படின்ற மாரி சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கப்படுது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இணைப்பு அப்படின்றது வந்து எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. எப்போ ம். இவங்க இணைய போறாங்க? குறிப்பா வன்னியர் சமுதாயத்துல இது ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்திருச்சு. ஒரு பக்கம் ராமதாஸ் ஐயா, இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் இப்படியெல்லாம் பிரிஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ப ஒருங்கிணைஞ்சு செயல்பட முடியாதோ? நம்ம இப்படிதான் பிரிஞ்சுட்டு இருக்கணுமோ? அப்படின்ற ஒரு அச்சம் வன்னியர் சமுதாயத்துல எழும்ப ஆரம்பிச்சது. இதனால இது இந்த பிளவு அப்படின்றது சாதாரணமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சர்வசாதாரணமா இருந்துட்டாங்க. ஆனா 4 கடுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பெருசாயிருச்சு. ம். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அன்புமணி அவர்கள் விட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்ன கடும் சொற்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெரிய பிளவுகளாயிருது. இது சேர மாட்டாங்களா? அப்படின்ற மாரி தான் ஏன்னா கோர்ட் எதிர்பார்த்திருந்தோம். வரைக்கும் அவங்க போயிருந்தாங்க. ஆமா, தந்தை பேரே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாரிலாம் மனுலாம் ஆமா. நம்ம என் பேர கூட பார்த்தோம். யூஸ் பண்ணக்கூடாது. இனிஷியல் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டோம். பின்னாடி என் பேர ம். போடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு கடுமையான சொற்கள். என்ன ஆமா. அடிக்க பாய்ந்தாரு, அவங்க அம்மாவ அடிக்க பாய்ந்தாரு. இப்படிலாம் பயங்கரமான சொற்கள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால இவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இடையில பயங்கரமான ஒரு சண்டைகள்லாம் வந்தது. அருள் அவர்கள ஆள வச்சு அடிக்கிற அளவுக்குலாம் நெறைய வந்தது. ஜி.கே. மணி அவர்கள் வந்து ஆமா. வார்த்தைகள விட்டாரு. அருள் அவர்கள் வார்த்தைய விட்டாரு. இப்படிலாம் பயங்கரமா இருந்ததுல்ல. இப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? அதாவது என்னதான் இருந்தாலும், எதிரும் புதிருமா இருந்தாலும், என் பையன் அப்படின்னு ம். சொல்லிட்டு அப்பா கட்டி அணைச்சு கதறி அழுவதும், பாசத்த பிணையிறதும், மகன் வந்து 1000 இருந்தாலும் எங்க அப்பா அவர்தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவரு விட்டு குடுத்து கட்டி அணைச்சு அழுகுறதும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது, ஒரு தந்தை மகனுக்குரிய பாசங்கள் அப்படின்றது தான் என்னதான் எதிரும் புதிருமா இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில 2 பேரும் இணைஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இணையறாங்கல்ல. இது வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சிய உண்டாக்கிச்சு. சில அரசியல் தலைவர்கள் கூட இத கொண்டாடுனாங்க. ம். பரவால்ல அப்பாவும் மகனும் ஒண்ணா ஏன்னா இது வந்து அரசியல் கட்சி தலைவர்களா இவங்கள பார்க்கல. அப்பா, மகன் உறவு அப்படின்றத பார்த்தாங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அப்படிதான் பார்த்தாங்க. சரி ம். ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. வன்னியர் சமுதாயத்துக்கு இது வெடி வச்சு ஸ்வீட்லாம் குடுத்து கொண்டாடுனாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். இந்த 2 பேருக்கு ஒரு சிலர் 2 பேருக்கு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா அவங்கள பத்தி தான் அரசியல் தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஜி.கே. மணி அவர்களும், அருள் அவர்களும் இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? தொடர்ச்சியா வந்து பாமகல இணைய போறாங்களா? செயல்பட போறாங்களா? அப்படின்னு தான் இருந்தது. ஒருவேளை இவங்கள அன்புமணி அவர்கள் மன்னித்து ஏத்துக் கொள்வாரா? திரும்பவும் அந்த பொசிஷன்ல வச்சு இவங்கள வந்து அடுத்த கட்ட தலைவர்களா ஏற்படுத்துவாங்களா? இப்படின்ற ஒரு பல கேள்விகள் இருக்கு. ஆமா. ஏன்னா
அன்புமணி அவர்களை எதிர்த்து ஜி.கே. மணி அவர்களால அரசியல் செய்திட முடியுமா அப்படின்ற ஆமா. கேள்வியும் இருக்கு. ஏன்னா தன்னுடைய மகனை இளைஞரணி தலைவர்லேருந்து நீக்குனதுல அன்புமணிக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜி.கே. மணி அவர்களுக்கும் சில உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ஜி.கே. மணி மேல அன்புமணி தரப்பினர் என்ன குற்றச்சாட்டு வைத்தாங்க அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல திமுகவோட ஒரு நல்ல உறவுல இருந்து இவர் என்ன பண்ணாரு, பல குட்டை வேலைகள்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்புல இருந்து வாதமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளவுக்கு காரணம் திமுக தான் சதி செய்யுது அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னார்னா, ஜி.கே. மணி அவர்கள் வைத்து தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கணக்குல வச்சு சொன்னாரு. அருள் அவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்புமணி அவரை எதிர்த்து ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்கள் இவங்க 2 பேரையும் அனுசரிச்சு கட்சிக்குள்ள எடுத்து அடுத்த கட்ட தலைவர்களை இவங்களை உருவாக்குவாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இதனிடையில அருள் அவர்கள் அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஏன் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்துல சி.வி. சண்முகம் அவர்களுடைய கை இங்க இறங்கி இருக்குது அப்படின்னு. ஆமா. ஸோ பாமக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அருள் அவர்கள் பாமகவில இருந்து விலகி அதிமுகவில் வரும் பட்சத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் அடுத்த கட்ட தலைவராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கால்குலேஷன் பண்ணி அருள் அவர்கள் அதிமுக பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. இன்னொன்று, ஜி.கே. மணி அவர்கள் திமுக பக்கம் போக போறாரு. ஏன்னா திமுக ஆட்சியில் காலத்தில் இருக்கும்போதே திமுகவோட ஒரு நெருங்கிய உறவுல இருந்தாரு. அப்படி இருக்கும்போது திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் பாமகவில் ஐயா ஓப்பனா சொல்ல போற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதுவும் தகவல் தான், தைலாபுரத்துல இருந்த தகவல் என்னன்னா, அவர் முழுக்க முழுக்க ரெஸ்ட் எடுக்க போறாரு, அரசியல் இருந்து ஒதுங்கி ரெஸ்ட் எடுக்க போறாரு, உடல்நிலையை பார்த்துக்க போறாரு. ஃபுல் பவரும் அன்புமணி அவர்களுக்கு வரப்போகுது. வன்னியர் சங்கமா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், அறக்கட்டளையா இருக்கட்டும், இது போல பல பொறுப்புகள் அன்புமணிக்கு வரப்போகுதாகவும் சில தகவல் இருக்குது. ஸோ அதனால இவங்களுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை அப்படின்னு தான் அன்புமணி தரப்பினர் இப்பவே என்ன பண்ணிட்டாங்க, துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் வெளியே போயிட்டு ஒருத்தர் திமுகவுக்கும் இன்னொருத்தர் அதிமுகவும் போக போறதா தகவல் பரவிட்டு இருக்கு. ஓகே. இப்ப திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல மாண்பையும் அதோடைய மரபையும் காப்பாத்துவாரா இல்லைன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு அரசியல் நடக்கக்கூடிய நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.